ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் இல்லைன்னா கிராண்ட்மா ரெசிபீஸ்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில் அடுத்து நான் பண்ண போகிற ரெசிபி வந்து உளுத்தம்பருப்பு சாதம் இல்லைன்னா உளுத்தஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தென் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் சைடில் மிக மிக பிரபலமான ஒரு ரெசிபி. இது வந்து ஆல்மோஸ்ட் வாரத்துல இல்ல அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பா எல்லா வீடுகள்லயும் இது இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. ஏன்னா அந்த கருப்பு உளுத்தம்பருப்பை வந்து தோலோட யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து. அதுவும் வீட்டுல வந்து வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் வந்தாக்க அந்த உடனே வந்து அவங்க செய்யறது வந்து உளுத்தங்களி, உளுத்தம்பருப்பு சாதம் இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. இல்ல நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பாங்க. அது வந்து இடுப்புல உள்ள எலும்புகள் எல்லாம் வந்து வலுப்பெற செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு கொடுப்பாங்க அவங்க வந்து. மோரோவர் இந்த இதுல வந்து கருப்பு உளுந்து, தொளி உளுந்துல வந்து உங்களுக்கு மெக்னீசியம், கால்சியம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான ரெசிபி, ஆயிலே தேவையில்லாத ரெசிபி. சொல்ல போனா உளுத்தம்பருப்பு சாதம் வந்து இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து அரிசிக்கு பதிலா இன்னைக்கு நான் வந்து சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து 6 hours ஊற வச்சிருக்கேன். 6 hours ஊற வச்சு கரைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த சாமை அரிசியை. இந்த சாமை அரிசி வந்து இந்த டம்ளர்ல 1 டம்ளர் எடுத்து ஊற வச்ச அளவு. இது வந்து இதுக்கு வந்து இதுல 1/2 டம்ளர் வந்து தொளி கருப்பு உளுந்து போடணும். முழு உளுந்து இல்ல, உடைச்ச உளுந்து 1/2 டம்ளர் போடணும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடணும் அதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு, துருவின தேங்காய் கொஞ்சம், தேவையான உப்பு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வந்து 1 pot ரைஸா இப்ப பண்ண போறோம். இத அரை கப் தொளி உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, இதையும் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும், செவக்கணும்னு அவசியம் கிடையாது, வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். அது உளுத்தம்பருப்புல ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்காக தான் இதை வந்து வறுக்கிறது. அப்படியே பச்சையா போடாம வறுத்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்ப நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சாச்சு. இதுல இந்த நம்ம களைஞ்சி வச்சிருக்கிற சாமையை போடலாம். லேசா இதையும் ஒரு பரட்டிட்டு போட்டா குழையாம இருக்கும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல பூண்டு, துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, யூஸ்வலாக நம்ம 1க்கு 2 தண்ணி விடுவோம் நம்ம மில்லட்ஸுக்கு. இப்போ உளுந்து இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு 2.5 விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வைப்போம். இது வேகிறதுக்குள்ள இந்த உளுத்தம்பருப்பு சாதத்தை வந்து இந்த எள்ளு தொகையலோட தான் வச்சு சாப்பிடணும். இதை ரொம்ப நல்லது எள்ளு தொகையல். இதுதான் காம்பினேஷன். உளுத்தம்பருப்பு சாதத்துல நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு
அதுல இந்த எள்ளு தொகையில போட்டு பசங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இது இந்த சாதம் வேகிறதுக்குள்ள நான் உங்களுக்கு இந்த எள்ளு தொகையில் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ரொம்ப ஈஸி. இது வந்து கருப்பு எள்ளை வந்து நல்லா அலசிட்டு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். எள்ளு வந்து எப்பவுமே வந்து டஸ்ட் இருக்கும், இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு பழைய வாசனை வர மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு, எவ்வளவு நல்ல எள்ளு வாங்கினாலும். ஸோ அதை டீ ஃபில்டர்ல நமக்கு தேவையான அளவு எள்ளை போட்டு அதை ரன்னிங் வாட்டர்ல பைப்ல அப்படியே காமிச்சிங்கனாக்க அதுல உள்ள டஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். எள்ளு வந்து கீழையும் விழாது, ஈஸியா அதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். அதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தோம்னாக்க அந்த தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆயிரும் உங்களுக்கு ஃபில்டர்ல இருந்து. எள்ளு மட்டும் நல்லா ஊறி நல்லா இருக்கும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்து அதை நல்லா களைஞ்சிட்டு வடிச்சு அது வெறும் இலுப்பச்சட்டில் படபடன்னு வெடிக்கிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில ஒரு 3-4 மிளகா வத்தல், சும்மா ஒரு சின்ன ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு புளி, அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு பச்சை தேங்காய், மிளகா வத்தல், புளி, உப்பு இதை வச்சு நல்லா மிக்சியில அரைச்சிட்டு அது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியில நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெடிச்சு எள்ளு, அதை போட்டு, ஏன்னா எள்ளை முதலையே போட்டு அரைச்சோம்னாக்க கசப்பு வந்துடும். அதனால கடைசி அந்த தேங்காய், மிளகா வத்தல், புளி, உப்பு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச எள்ளையும் அதுல போட்டு ஒரு சுத்திட்டு இறக்கினோம்னாக்க எள்ளு தொகையல் வந்து ரெடி. இது வந்து இந்த உளுத்தம்பருப்பு சாதம் எந்த சாதத்துல வேணா போட்டு பசைஞ்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு சாதம் செய்யற அன்னைக்கு இங்கெல்லாம் வந்து வெறும் ரைஸ் வந்து வைக்க மாட்டாங்க. அந்த உளுத்தம்பருப்பு சாதத்திலேயே வந்து தயிர் விட்டு பசைஞ்சு எள்ளு தொகையில் வச்சு சாப்பிடுவாங்க. தொட்டுக்க வந்து வத்தலோ அப்பளமோ வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து. ஸோ உளுத்தம்பருப்பு சாதம் அந்த எள்ளு தொகையில் தான் வந்து காம்பினேஷன். இப்போ 3 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. மூணு விசில் முடிஞ்சு ஸ்டீம் போயாச்சு. உளுத்தம்பருப்பு சாதம் எப்படி ஆயிருக்குன்னு பார்ப்போம். நல்லா அழகா ப்ளஃபியா வெந்திருக்கு கரெக்டா. ஒரு ஸ்பூன் கூட எண்ணெயே இல்லாத ஆரோக்கியமான உளுத்தம்பருப்பு சாதம், சிறுதானியம் வச்சு, ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அந்த தேங்காய் பூண்டு அதோட வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இதை எள்ளு தொகையல், அப்பளம், இதுக்கு நல்லெண்ணெய் மஸ்ட். சாதத்துக்கு மேலே நல்ல செக்கு, ஊர் சந்தை செக்கு நல்லெண்ணெய் வாசனையாக விட்டு இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.